ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லா பெண்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம். வெயில் காலத்தில் நம்ம எல்லார் வீட்லேயுமே தயிர் நிறைய வாங்கி வச்சுட்டு அது அடிக்கடி நம்ம சாப்பிடுவோம். அந்த மாதிரி டைமில் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள்லேயே அந்த தயிர் புளிச்சு போயிடும். அந்த மாதிரி தயிர் புளிச்சு போயிடுச்சுன்னா அதை தூக்கி போட்டுருவோம் இல்லையா? இனி அந்த மாதிரி தூக்கி போடாதீங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை நல்லா பளிச்சுன்னு சுத்தம் பண்ணலாம். அது எப்படின்னு தான் பார்க்க போகிறோங்க. இந்த தயிரில் 1 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் கல் உப்பு தான் இருக்குது அப்படின்னா அதை இடிக்கல்ல போட்டு தட்டி எடுத்துக்கோங்க, அல்லது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கிற பாத்ரூம் பக்கெட்டு, பாத்ரூம் மக்கெல்லாம் நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணலாங்க. இப்போ பாருங்கள், இந்த பாத்ரூம் பக்கெட்டுக்குள்ளே எவ்வளோ கரை இருக்குன்னு, அதே போல் இந்த பாத்ரூம் பக்கெட் வெளிப்பகுதியிலையும் எவ்வளோ டல்லாக இருக்குது பாருங்கள். இதை நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் மாற்றலாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பாத்ரூம் பக்கெட்லாம் பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம க்ளீன் பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கிறப்ப சில பேருக்கு அந்த கெமிக்கல் கலந்த லிக்யூடெலாம் ஒத்துக்காதுங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப தூக்கி போடுற இந்த பொருளை வச்சு நம்ம பாத்ரூம் பக்கெட்டு மக்கெல்லாம் நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிடலாங்க. அதில் இருக்கிற விடாப்பிடியான கரையெல்லாம் நீக்கிறதுக்கு இந்த புளிச்ச தயிர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. எவ்வளோ கரை இருந்தாலும் நல்ல பளிச்சுன்னு சுத்தமாயிருங்க. நம்ம இதில் உப்பு சேர்த்துருக்கிறதுனால இந்த பாத்ரூம் பக்கெட்டில் ஒரு மாதிரி வலுவழுப்பு தன்மை ஜாஸ்தியாக இருக்கும் பார்த்தீங்களா? அதெல்லாம் கூட நீக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி பக்கெட் பக்கத்தில் வெளிப்பக்கத்துலலாம் இந்த போல் ஒரு சாஃப்டான ஸ்க்ரப்பரில் தொட்டு சுற்றி நம்ம எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. எவ்வளோ விடாப்பிடியான கரை இருந்தாலும் அது எல்லாமே நீங்கி நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிரும். இப்போ நான் பாத்ரூம் பக்கெட்டில் சுற்றி நான் புளிச்ச தயிரை யூஸ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து மக்கில் சுற்றி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி சாஃப்டான ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி தேய்ச்சி விடுங்க. இப்போ நம்ம தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாங்க. கழுவி எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கழுவி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நம்மளோட பாத்ரூம் பக்கெட் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் ஆயிடுச்சுன்னு. ஃபஸ்ட்டு எவ்வளோ டல்லாக உள்ளுக்குள்ளே எவ்வளோ கரையாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. அதே போல் இந்த பாத்ரூம் மக்கும் பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. பாத்ரூம் பக்கெட்டில் இருக்கிற விடாப்பிடியான கரை, வலுவழுப்பு தன்மை அது எல்லாமே நீங்கி நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். மிச்சம் இருக்கிற புளிச்ச தயிர் யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கிற பாத்ரூம் சிங்க்கு, கிச்சன் சிங்க்கெல்லாம் கூட நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணலாங்க. அதில் இருக்கிற உப்பு கரை எல்லாமே நல்லா நீங்கி நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிரும். இப்போ இந்த பாத்ரூம் சிங்கை பாருங்கள் எவ்வளோ டல்லாக இருக்குன்னு. இதில் மீதி இருக்கிற அந்த புளிச்ச தயிரை இது போல் சாஃப்டான ஸ்க்ரப்பரில் தொட்டு எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுறலாங்க. உங்கள் வீட்டு கிச்சன் சிங்க்லேயும் ரொம்ப உப்பு கரை இருக்குது, கரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த புளிச்ச தயிரை வச்சு க்ளீன் பண்ணலாம். நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிருங்க. இது போல் எல்லா பக்கமும் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் ரொம்ப அதிகமான கரை இருக்குன்னா 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷம் நல்லா ஊறட்டுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம். பாத்ரூமில் இருக்கிற குழாய், சிங்கில் இருக்கிற குழாய் எல்லாமே நீங்கள் க்ளீன் பண்ணலாங்க. நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிரும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளோட சிங்க் நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சுன்னு. ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு எவ்வளோ டல்லாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இனி புளிச்ச தயிரை தூக்கி போடாதீங்க. இந்த மாதிரி க்ளீனிங் பர்பஸ்க்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தேர்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் டீ வடிகட்டிலாம் பார்த்திங்கன்னா டெய்லி நம்ம யூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி அதுக்குள்ளே நிறைய அழுக்கு படிஞ்சிருக்கும். நம்ம என்ன தான் இதை போட்டு தேய்ச்சி க்ளீன் பண்ணாலும் அந்த அழுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் போகவே செய்யாதுங்க. நம்ம டெய்லியுமே டீ போட்டு இதில் வடிகட்டி எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் அழுக்கு எக்ஸ்ட்ரா தான் இதில் படிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி அழுக்கு ரொம்ப படிஞ்சிருக்கு அப்படின்னா அதை எப்படி நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பை நல்லா குறைவான தீயில் வச்சுட்டு இந்த மாதிரி வடிகட்டியை வந்து நீங்கள் லைட்டாக நீங்கள் வந்து இந்த மாதிரி காட்டுங்க. நான் வீடியோவில் காட்டுற மாதிரி சுற்றி எல்லா பக்கமும் படுற மாதிரி நீங்கள் அப்படியே காட்டுங்க. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா இதிலேருந்து நல்ல புகை வர ஆரம்பிக்கும். 1 நிமிஷம் கூட ஆகாதுங்க, இதிலேருந்து டக்குன்னு புகை வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி புகை வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுத்ததாக நம்ம இதை க்ளீன் பண்ணிடலாம். நீங்கள் டிஷ்வாஷிங் லிக்யூட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டிஷ்வாஷிங் லிக்யூட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுங்கள். அல்லது நீங்கள் வந்து டிஷ்வாஷிங் சோப்பு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சோப்பை வந்து ஸ்க்ரப்பரில் தொட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விடுங்க. இப்போ நான் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். இப்போ நான் தண்ணியில் கழுவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் தண்ணியில் ஃபுல்லாக கழுவி எடுத்துட்டேன். எந்த அளவுக்கு அந்த அழுக்கெல்லாம் போயிருச்சுன்னு நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போக்கும் உங்களுக்கு வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். 1 வாரத்துக்கு ஒரு தடவை உங்கள் வீட்டில் வந்து டீ வடிகட்டியை இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், 4th டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி காய்ச்சல் மருந்தாக இருக்கட்டும் அல்லது சளி மருந்தாக இருக்கட்டும், இது போல் மெஷரிங் கப்பில் அளந்து எடுத்து கொடுப்போம் இல்லையா? நம்ம ஒரு 5 ml அளவுக்கு எடுத்து சேர்க்குறோம் அப்படின்னா 5 mlலும் நம்மளோட பசங்களுக்கு போய் சேராது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூடியிலேயே நமக்கு வந்து பாதி மருந்து வந்து அப்படியே ஒட்டிக்கும். அதுக்கு வந்து ஒரு சூப்பரான டிப் தாங்க பார்க்க போகிறோம். மருந்து கொடுக்குற மெஷரிங் கப்பில் இந்த மாதிரி ஃபுல்லாக தண்ணி நிரப்பி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த தண்ணியை கொட்டிடுங்க. தண்ணியை கொட்டினதுக்கப்புறமா எப்பவும் போல் நீங்கள் வந்து 5 ml அளவுக்கு டானிக் வந்து சேர்த்து கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு அந்த மூடியில் வந்து கொஞ்சம் கூட மருந்து ஒட்டாமல் எல்லா மருந்துமே நம்மளோட பசங்களுக்கு போய் சேரும். பாருங்கள், உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மெஷரிங் கப்பில் கொஞ்சம் கூட அந்த மருந்து ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். இனி உங்கள் வீட்டு பசங்களுக்கு மருந்து கொடுக்கும்போது இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் செலோ டேப்லாம் புதுசாக வாங்கிட்டு வரோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அதை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம வந்து அது கத்தி யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுப்போம். நம்ம கத்தி யூஸ் பண்ணி கட் பண்ணும்போது நம்மளால் சரியாக கட் பண்ண முடியாது. இந்த டிப்பில் நம்ம கத்தி யூஸ் பண்ணாமல் ஒரே ஒரு பொருளை வச்சு எப்படி ஈஸியாக கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஊக்கு எடுத்திருக்கேன். இந்த ஊக்கை வந்து இந்த மாதிரி வச்சு லைட்டாக குத்தி இழுத்திங்கன்னா நம்மளால் ஈஸியாக கட் பண்ண முடியும். இந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியாக கட் பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி செலோ டேப்பை வந்து கொஞ்சமாக நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுப்போம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம சிசர் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஊக்க வச்சே நம்ம வந்து ஈஸியாக கட் பண்ணிடலாம். பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு செலோ டேப் வேணுமோ அதுக்கிட்ட வந்து இந்த மாதிரி ஊக்க வச்சு லைட்டாக குத்தி இழுத்திங்கன்னா நம்மளால் ஈஸியாக கட் பண்ண முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம செலோ டேப்பை ஒவ்வொரு முறையும் எடுத்து நம்ம வந்து அந்த கட்டிங் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு தேடுறதுக்குள்ளேயே நமக்கு வந்து ஒரு வழி ஆயிரும். அது தேடுறதுக்கே நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் செலோ டேப் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறமா அதோட எண்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ஊக்கை வந்து க்ளோஸ் பண்ணி அந்த ஊக்கை வந்து ஒட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு முறையும் செலோ டேப் எடுத்து யூஸ் பண்ணும்போது நம்மளால் டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ண முடியும். நம்மளோட டைமும் சேவ் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம வந்து நகம்லாம் வெட்டும்போது பார்த்திங்கன்னா அந்த நகம்லாம் அங்கங்கே போய் செதறி கிடக்கும். அதுக்கப்புறமா அது எல்லாத்தையுமே நம்ம வந்து க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும். இந்த டிப்ஸில் நம்ம வந்து நகம் வந்து செதறாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தான் பார்க்க போகிறோம். இந்த நகை வெட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடும் கேப் இருக்கு இல்லையா? அதில் வந்து சுற்றி இந்த மாதிரி செலோ டேப் போட்டு ஒட்டி விட்டுருங்க. கேப் எதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து சுற்றி நல்லா டைட்டாக செலோ டேப் போட்டு ஒட்டி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நான் 2 சைடில் இருக்கிற கேப்லேயும் நான் சுற்றி செலோ டேப் போட்டு ஒட்டி விட்டுட்டேன். மேலே கொஞ்சம் கேப் இருக்குது, அதுலேயும் நம்ம வந்து செலோ டேப் போட்டு ஒட்டி விட்டுறலாம். இந்த மாதிரி நீங்கள் கேப் இல்லாமல் சுற்றி செலோ டேப் போட்டு ஒட்டி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து சுற்றி செலோ டேப் போட்டாச்சு. இதுக்கப்புறமா நீங்கள் நகம் வெட்டி பாருங்கள். ஒரு நகம் கூட கீழே சிந்தாமல் அந்த நகம் எல்லாமே அந்த நகை வெட்டிக்குள்ளேயே கலெக்ட் ஆயிருங்க. இப்போ நான் ஃபுல்லாக நகம் வெட்டிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன்.
இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக நகம் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஆனால் ஒரு நகம் கூட கீழே சிந்தவே இல்லைங்க. எல்லாமே அந்த செல்லோ டேப்புக்குள்ளேயே கலெக்ட் ஆயிருச்சு. இப்போ இந்த செல்லோ டேப்பை வந்து எடுத்து நம்ம வந்து குப்பையில் போட்டுடலாம். இந்த செல்லோ டேப்பை எடுக்க பாருங்கள், உள்ளே இருந்து அந்த நகம் எல்லாமே வருது. இந்த மாதிரி செய்யும்போது நம்மளோட வேலையும் மிச்சமாகும், நம்ம டைமும் சேவ் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் வந்து ஹமாம் சோப் எடுத்திருக்கேன். ஹமாம் சோப்பு தான் எடுக்கணும்னு இல்லை, நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன சோப் யூஸ் பண்ணுவீங்களோ அதை எடுத்துக்கலாம். இந்த சோப்பை வந்து நம்ம காய்கறிலாம் துருவோம் இல்லையா, அதில் வச்சு நம்ம வந்து துருவி எடுத்துக்கலாம். நிறைய துருவணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு லைட்டாக துருவி எடுத்தீங்கன்னா போதும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து துருவி எடுத்துட்டோம். துருவினதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நல்லா மெல்லிஸாக துருவி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம எதில் சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இந்த மாதிரி நல்ல மெல்லிஸாக இருக்கிற டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம துருவி எடுத்த சோப்பை சேர்த்துக்கலாம். டிஷ்யூ பேப்பர் இல்லை அப்படின்னா நல்ல மெல்லிஸாக இருக்கிற ஏதாவது ஒரு துணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மடித்து விட்டுட்டு இதில் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா டைட்டாக ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுருங்க. இதை நம்ம வீட்டில் ஓப்பன் செல்ஃபாக இருக்கட்டும் அல்லது பீரோக்குள்ளே வந்து துணி மடித்து வச்சுருப்போம் இல்லையா, அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி வச்சு விடலாம். இந்த மாதிரி செய்கிறப்ப அந்த செல்ஃப் முழுக்க நம்ம சேர்த்துருக்கிற அந்த சோப்போட ஸ்மெல் வந்து நல்லா இருந்துக்கிட்டே இருக்குங்க. எந்தவித ஈரப்பசையும் இல்லாமல் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான அரோமா வந்து அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். அல்லது நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ஃபைல்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா, அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி வைக்கலாம். எங்கே வேணாலும் வைக்கலாம். இந்த மாதிரி வைக்கும்போது அந்த சோப்போட ஸ்மெல் வந்து நல்லா இருந்துக்கிட்டே இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.